ஆன்மீக ஜோதி அன்பர்களுக்கு இனிய நல் வணக்கங்கள். எல்லாம் வல்ல சிறுவாபுரி முருகப்பெருமானின் அருள் அனைவரும் பெற வேண்டும் என்று நான் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சிறுவாபுரி முருகன் ஆலயத்தின் எல்லை பகுதி. இங்கு மிகப்பெரிய வேல் ஒன்று இருப்பதை நாம் காண்கிறோம். இங்கிருந்து சிறுவாபுரி முருகன் கோயில் செல்லும் பாதை ஒன்று புலப்படுகிறது. இந்த வழிதான் நாம் செல்லும் வழி. வாருங்கள், முருகன் கோயில் நோக்கி செல்வோம். இதோ சிறுவாபுரி முருகன் கோயிலை நாம் அடைந்து விட்டோம். போகும் வழியெல்லாம் பச்சை பசேலென்று பசுமையான புல்வெளியை கண்டோம். இப்பொழுது கோயிலின் அருகே வந்துவிட்டோம். இந்த கோயில் மிகவும் இயற்கையில் சூழ்ந்த ரம்மியமான கிராமத்தில் அமைந்துள்ளது. வழிநெடுகிலும் பச்சை பசேலென அற்புதமான புல்வெளிகள், எங்கும் பசுமைதான். இருபுறமும் நெற்மணிகளும் மலர் தோட்டங்களும் அற்புதமான காட்சி. கிராமப்புறங்களில் நாம் காண முடியாத பல அரிய வகை மலர்களையும் செடி கொடிகளையும் இங்கு காணலாம். சென்னை போன்ற இடங்களில் உள்ளவங்களாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கண்ணுக்கு பசுமையாக குளிர்ச்சியாக இருக்கும். சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டரில் இப்படி ஒரு அற்புதமான இடத்த நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கோயிலை சுற்றி எங்கேயுமே பசுமை தான். போகிற வழி எல்லாம் நீங்கள் நின்று நிதானமாக போகலாம். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடம். வாரம் கூட போகிறவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கூட வாரத்தில் ஒரு தடவை, முடிஞ்சால் மாதத்தில் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு அவசியம் போங்க. நல்லா சிறப்பான ஒரு கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து 2 வீலரில் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அருமையான நல்ல குளுன்னு நல்லா காற்று. நெருங்கிட்டோம், கோயில்கிட்ட வந்துட்டோம். ஒரு சில பேர் அங்கே நடந்து போகிறத நம்ம கவனித்தோம். அவங்கள்ட்ட கேட்ட பசங்க நாங்கள் கோயில் வந்தாச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் இறங்கி மெதுவாக தள்ளி நடந்து போயிட்டுருக்கோம். சிறுவாபுரி முருகன் கோயிலின் தல வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி இங்கு விரிவாக காண்போம். சிறுவாபுரி முருகன் கோயில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவில் ஆகும். 5 நிலை ராஜகோபுரம் உடைய இக்கோவில் மூலவர் பாலசுப்பிரமணியர் ஆவார். அருணகிரிநாதர் அர்ச்சனை திருப்புகழ் பாடிய இக்கோவில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோயில் சிறுவாபுரி முருகன் கோயில் என்று பொதுவாக மக்களால் அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தன் மனைவியுடன் கிளம்பி தன்னுடைய இடத்திற்கு செல்ல துவங்கினார். முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும். அவர் சென்று கொண்டு இருந்த நேரத்தில் இராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது 2 குழந்தைகளான லவன் மற்றும் குசனுடன் தங்கியிருந்தாள். அந்த நேரத்தில்தான் பாலகுமாரராக இருந்த முருகப்பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார். அந்த இடமே சிறுவாபுரி என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது. ஒரு வகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் 2வது மகளும் ஆவாள். அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாக பிறந்து அவரை மணந்து கொண்டவள். ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்கு செல்வதை காண விரும்பி மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்திருந்தார். அதுபோலத்தான் சிவபெருமானும் திருமணமான பின் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தார். அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக்கொண்டு இருக்கையில் விஷ்ணு கூறினாராம், இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும். அதற்கு காரணம், ராமாவதாரத்தில் இருந்த பொழுது என் மகன்களின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை பிடித்து வைத்திருந்து எனது மகன்கள் லவகுசன்கள் அதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது என்னுடன். அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் லவகுசா யார் என்பதை தாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை மணந்து கொண்ட முருகனும் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும். சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பி சென்ற தனது மகன் முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களின் வேண்டுகோட்களை நிறைவேற்றுமாறு
அவர்களை ரட்சித்து வருமாறு கூறி அவருக்கு பல சக்திகளை தம்மிடமிருந்து தந்தார். தந்தையின் சொல்லை ஏற்று முருகப்பெருமானும் தமது வாகனத்தில் தனது மனைவி மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டிருந்த அனைவருடன் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார். அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணமாயிற்று. அந்த வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட காரணமாயிற்று. இது ஒரு சிலர் கூறும் கிராம கதையாகும். சிறுவர்களான லவகுசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதினாலும், பாலவயதுகுமாரன் தீரச் செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதனாலும், சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் ப்ளஸ் வாய் ப்ளஸ் புரி, சிறுவாய்புரி, அதாவது அனைவரும் வாய் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க செயலை செய்து காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயர் அமைந்தது. ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என்று ஆகிவிட்டது. சிறுவாபுரி கிராமத்தில் 3 ஆலயங்கள் இருந்தும் லவகுசர்கள் பெருமை பெற்று இருந்தாலும், அங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெருமை பெற்ற ஆலயமாக உள்ளது. அதற்கு காரணம், இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர். லவகுச இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபாடு செய்துள்ளனர். வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதால் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தடைபெற்ற திருமணங்கள், நடைபெறாத திருமணம் கூட இங்கு நடந்து விடுவதாக பொதுமக்களும் பக்தர்களும் நம்புகின்றார்கள். இங்கு தங்குவதற்கு நல்ல இடமும் அமைப்பும் இருப்பதால் பலர் இங்கு வந்து தங்கி மறுநாள் முருகனை வேண்டி செல்வது வழக்கமாக உள்ளது. நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும் இடமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற மிகப்பெரிய புண்ணிய தலமாகவும் விளங்குகிறது. மற்றொரு கிராம கதையும் அங்கு சொல்லப்படுகிறது. அதாவது, இந்த கிராமத்தில் முருகம்மை என்றொரு பெண்மணி இருந்தால். அவள் தீவிர முருக பக்தை ஆவாள். எப்பொழுதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தாள். அதனால் ஒரு நாள் அவள் மீது ஆத்திரமடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எறிந்தான். அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள். அவளது கணவனின் செயலினால் வருத்தமடைந்த முருகப்பெருமான் அவளுக்கு அங்கேயே காட்சியளிக்க, வெட்டப்பட்ட அவளது கைகளும் இணைந்தது. உடனுடன் வெட்டப்பட்ட சுவடே இல்லாமலும் போனது. இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட முறையில் 6 வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்னவென்றால், இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டு உள்ளன. இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், ஆதி விநாயகர், நாகர், பைரவர், முனீஸ்வரர், அருணகிரிநாதர், உற்சவ மூர்த்தியாக திருமண கோலத்தில் உள்ள வள்ளி, முருகன், 4 கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயிலும் உள்ளது. விசேஷமான காட்சியாகும். ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து சிறுவாபுரிக்கு செல்ல பல பஸ் வசதிகள் உள்ளன. தனி வாகனத்திலும் செல்லலாம். சென்னையிலிருந்து இந்த ஆலயம் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் இங்கு வந்து முருகப்பெருமானின் ஆசியையும் அருளையும் பெற்று எண்ணற்ற செல்வ வளத்தையும் திருமண தடைகளையும் குழந்தை பாக்கியத்தையும் பெற அனைவரையும் அன்புடன் இந்த கோயில் நிர்வாகம் அழைக்கிறது. அனைவரும் வந்து செல்லுமாறு உங்கள் அனைவரையும் பக்த கோடியில் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முருகனை வழிபடுவது எவ்வாறு என்பதை பற்றி பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி சுடரான முருகனை வழிபட அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தமாகிய பொழுதே மிகவும் சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது. ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி தீபத்தின் முன் அமர்ந்து ஓம் முருகா என்றோ, ஓம் சரவணபோ என்றோ, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ என்ற முருகப்பெருமானை பற்றி நாம் கோயிலில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அங்கு கண்ணை மூடி அமர்ந்தபடி தியானத்தில் அமர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லலாம். ஒரு 108 முறை சொல்வது மிகவும் விசேஷமானது. முடியாதவர்கள் 27 முறையோ 54 முறையோ சொல்வது சிறப்பு வாய்ந்தது. முருகனுக்கு பல்வேறு பெயர்கள் அமைந்துள்ளது. அவற்றில் சில ஆறுமுகன், குமரன், குகன், சரவணன், வேலவன், சுவாமிநாதன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், தண்டாயுதபாணி, கதிர்காமன், சுப்பிரமணியன், மயில்வாகனன், சேயம் என பலவாறாக அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்பட்டாலும் இந்த கோயிலில் உள்ள முருகனின் பெயர் பாலசுப்பிரமணிய சுவாமி என்பதாகும். முருகனை எவ்வாறு வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும்? அதாவது முருகனை தைப்பூசம், பங்குனி உத்தரம், வைகாசி விசாகம், சஷ்டி, கிருத்திகை
போன்ற நாட்களில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என ஆன்மீக பெரியவர்களும் அனுபவ ரீதியாக உணர்ந்த பக்தர்களும் சொல்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட சிலர் குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் என்றும் நம்புகிறார்கள். முருகனுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல, முருகப்பெருமானையே நேரில் காணும் பெரும்பேறு கிடைக்கும், அதோடு முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக ஆன்றோர்கள் வாக்காக உள்ளது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அப்படி என்ன பிரச்சனை என்றாலும், என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும். வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பணக்கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை, நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதமிருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டம் அதிகம் பெறலாம் என்பதை இங்கு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள், செவ்வாய் கோரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும். செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களுக்கு முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். மேசம், விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால், நவமி, தசமி திதியில் பிறந்திருந்தால் அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்கள் அதிகரிக்கும் என்பது உண்மையான வாக்காகும். இது தவிர வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வைத்தும் வழிபடலாம். பெரிய வேலாக இருந்தால் வாங்கி கோயில்களுக்கு நன்கொடையாகவும் கொடுக்கலாம். செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம். முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு, அதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம். செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது, முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது, துவரம்பருத்தினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. தவிர கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் உள்ளது. இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அத்தனை விதமான துன்பங்களில் இருந்து விடப்படலாம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ப பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1,00,000 முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும், யமபயம் நீங்கும். கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும். முருகப்பெருமானை நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. முருகனின் மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. முருகனின் மூலமந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர எண்ணற்ற பலன்கள் கிடைப்பது உறுதி. அன்பார்ந்த பக்தர்களே, முடிவாக நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். முடிந்தவரை சிறுவாபுரி சென்று நீங்கள் முருகனை தரிசித்தால் எண்ணற்ற பலன்களை பெறலாம். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது உறுதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.